ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் அவருடைய சமாதியை தாங்க நம்ம போய்ட்டு பார்க்க போகிறோம். என்னென்னா திடீர்னு அவருடைய சமாதி தான் கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லை கைஸ், அவருடைய சமாதியை வந்து பார்த்திங்கன்னா கோயிலாகவே மாற்றிட்டாங்களாம். ஸோ அது கோயிலாக மாற்றினது எப்படி இருக்குது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதுவும் என்னென்னு அங்கே போய்ட்டு நம்ம பார்க்கலாம் கைஸ். ஸோ வாங்க கைஸ் போகலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்துவிட்டோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பைக் பார்க்கிங் இருக்குது. ஸோ பைக்கில் வரவங்க இங்கே நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் போகலாம். இல்லை பஸ்ஸில் வரவங்க அந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அந்த சைடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் சார் அவருடைய ஃபோட்டோஸ் தான் இருக்கும். ஒன்றும் ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் நடித்த ஃபோட்டோஸ் தெரியுதுங்களா? சரி, ஓகே. இந்த சைடு தான் நம்ம போனோம். போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பூவில் விற்பாங்க. நீங்கள் வாங்கிட்டு போகிறவங்களும் வாங்கிட்டு போகலாம். பஸ்ஸுக்காரங்க சவுண்டு பயங்கர சவுண்டு கைஸ். எந்த சைடு போனோம்? அந்த சைடு போனோம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடுப்பு மாதிரிலாம் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதுக்குள்ளே வேறு போயிட்டு வராங்களே, என்னென்னு தெரியல கைஸ். ஆனால் நம்ம இந்த சைடு தான் போகணும். கேப்டன் கோயில். கோயிலாகவே மாற்றிட்டாங்களா? உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டெல்லாம் கேட்கணும்னு கேள்விப்பட்டேன். இந்த இடத்துல நம்ம செருப்பு விட்டுருவோம். எல்லோரும் விட்டுட்டு தான் போகிறாங்க. நம்மளும் அந்த ஒரு மரியாதையை தரணும்ல. சுற்றி பேனர் வச்சுருக்காங்க. பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஒரு மைல்டான பாட்டு. என்ன பாட்டுன்னு தான் தெரியல. ஆனால் முடி காணிக்கை கைஸ். ஸோ இங்கே காணிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மொட்டை கூட அடிக்கலாம் போல். வந்துட்டோம், தெரியுதுங்களா? நான் ஃபஸ்ட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த அளவுக்கு பண்ணலை. இப்போ நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இவங்க பார்த்துட்டு போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம போகலாம். அவங்க பார்த்தீங்களா, ஒருத்தர் ஃபோட்டோவை கையில் வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ தாங்க ஐஸ் வராங்க மொத்த பேரும். அவங்க அவங்களோட சங்கம் மாதிரி இருக்குல்ல, அந்த சங்கம் பில்டிங்கிலேருந்து இப்போ தான் மொத்த பேரும் வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக வராங்க. இந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேனர்ஸ் தான் இருக்குது. ஸோ கீழே போடுற பூக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் அழகாக எடுக்கிறாரு. பார்த்தீங்களா, கட்சி ஆளுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இங்கே வந்து நின்றுட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. பரவாயில்ல, இங்கேயே கேட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ மாலை வைக்கிறாங்க. ஓகே, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணோன்னா நம்ம வந்துடுவோம். பத்மபூஷன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தோற்றம் மறைவில் இருக்குது. நம்ம டிசம்பர் மாதமும் வந்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வரோம். ஸோ எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. கோயிலாகவே ஆக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டதுனால நம்ம வந்திருக்கோம் பார்க்குறதுக்காக. இந்த சைடு போட்டுருக்காங்க பாருங்கள். இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே, வி ஆர் லாயல் டு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. இந்த சைடு மெழுகுவத்தி இருக்குது. நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க வயசு. அங்கே பாருங்களேன் எவ்வளோ பேர் பூலாக தூவி வராங்க வயசு. அந்த பையன் பரவாயில்ல. இந்த ரெண்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த மோளை மாதிரியும் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கட்சி கொடியும் வச்சுருக்காங்க. நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தாங்க இருக்குது விஜயகாந்த் சார் அவருடைய மெமோரியல். இப்போது இந்த சைடு ஒரு போஸ்டர் மாதிரி இருக்குது. இங்கேயே நின்று வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல எம்ஜிஆர் அவருடைய சிலை அதுவும் இருக்குது. அவ்வளோதான். இந்த சைடு ஃபேன் இருக்குது. அவ்வளோதான். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வந்துடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு ஸ்டேஜ் செட்டப்பும் இருக்குது இங்கே. இப்போ மொத்தமே ஒரு 2 நிமிஷத்துலேயே முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா இந்த ஒரு வீடியோவே. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கட்சி ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த கட்சி ஆஃபீஸுக்குள்ளேயும் போயிட்டு வருவோம். என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். கட்சி ஆஃபீஸுக்குள்ளே இப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம உள்ளே போக முடியாது. வெளியிருந்து நான் உங்களுக்கு அந்த பில்டிங்கை காட்டுறேன். இங்கே பாருங்கள் போஸ்டர். இங்கேருந்து தான் அவங்க அந்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு அங்கே போய்ட்டு நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. தெரியுதுங்களா? உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் விற்கிறாங்க. இந்த இடத்துல கொடி இருக்குது பாருங்களேன். கொடி கட்சி ஆஃபீஸுக்குள்ளே நான் இப்போ தாங்க வரேன் ஃபஸ்ட் டைமாக. நல்லா தான் இருக்குது. பில்டிங்கே பழசாக இருக்குது. பாருங்கள் கோடெல்லாம் வேறு போட்டுருக்காங்க பாருங்கள். நிறைய இடத்துலேருந்து வந்திருப்பாங்க போல் கட்சி ஆளுங்களாம். அவங்களாம் அங்கே இருக்காங்க. என்னமோ அங்கே பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக இப்படி தான் இருக்குது கட்சி ஆஃபீஸுக்குள்ளே. இப்போ நம்ம ஆஃபீஸுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது தெரிஞ்சு சிம்பிளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள்.
டிஎம்டிஎஸ்பி ஆஃபீஸ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அவங்க ஃபோட்டோஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கான இடமும் இருக்குது. சரி, ஓகே கைஸ், அப்படியே நம்ம வெளியே போவோம். நம்ம கட்சி ஆஃபீஸுக்குள்ளேயும் பார்த்துருப்போம். ஸோ இப்போ வெளியே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பேனர் தான். அவர் மக்கள் கூட எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் தான். ஒரு நல்லது செய்யும் போதும் அதை பற்றின புகைப்படங்கள் தான் இருக்குது. ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்காங்க. சனி ஞாயிறுன்றதுனால பரவாயில்ல. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பார்த்துக்கங்க, இப்படி தான் இருக்குது. நல்லா கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சு.